ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 2 வந்து ரிட்டன் கிஃப்ட் தான் பார்க்குறோம். இது வந்து பிச்சுவா ஜாரு. அதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் பார்த்தோம். நல்ல வெரைட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கலர்ஸும் சூப்பராக இருக்குது. இது வந்து செப்பில் ஆனது. அதுக்கப்புறம் இது பிச்சுவா ஜார். இது எல்லாமே வெரைட்டியாக டிசைனாக நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே ஸ்ட்ராங்காக வேறு இருக்கும். அதுக்கப்புறமா செப்பில் வந்துட்டு இதே மாதிரி ஜாரு. இது வந்து இந்த வரிசையில் வைப்பாங்களே அந்த மாதிரி டிசைனாக. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸு. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருள் வேணுமோ அதை வந்து உங்களுக்கு ஏற்ற விலையில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து மாடு வந்துட்டு பக்கத்தில் கிருஷ்ணர் இருக்க மாதிரி வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து சில்வர் மெட்டல், அது கோல்டு மெட்டல், பிளாக் மெட்டலில். ஆனால் எல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸஸ் வந்து ஆனால் இது கொஞ்சம் தக்கையாக தான் இருந்தது, ஹார்ட் ஷேப்பில். அதுக்கப்புறமா பாட்டில்ஸ். இது வந்து சில்வரில் வந்துட்டு நல்லா வந்து இந்த வரிசை வைக்கிற தட்டு இல்லை கிஃப்ட் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ரிட்டன் கிஃப்ட் வந்து நிறைய இருக்குது. சில்வர்ஸில் வந்து விளக்கு, சின்ன சந்தன கிண்ணம், அதுக்கப்புறம் குங்கும கிண்ணம், நலங்கு வைக்கிறதுக்கு செட்டாக வைப்போம் இல்லையா அந்த கிண்ணம், இதெல்லாம் இருக்குது. இதில் கூட வந்து நல்லா நம்ம கிஃப்ட் பண்ணலாம். பீகாக் மயில் வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள். பெருசு சின்னது எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இது சந்தனம் குங்குமம் வைக்கிற கிண்ணம், அப்படியே பிளேட்டோட சேர்த்து செட்டாக. அதுக்கப்புறம் சில்வர் மெட்டலில் நல்லா வெயிட்டாக இருந்தது. இதுவும் வந்து வரிசையில் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லையா, பூஜை கூட எடுத்துகிட்டு அந்த பூஜை கூட. இது வந்துட்டு பிச்சுவா ஜார் வச்சு அப்படியே ஒரு செட்டாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது. அழகாகவும் இருக்குது. உள்ளே வந்துட்டு ப்ளைனாக இருக்கும், வெளியில் நல்லா டிசைன் நல்லா சூப்பராக ப்ளைன் கோட்டிங்கில் சூப்பராக இருக்கும். 4-5 கலர்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்துட்டு லைட் கலர் நல்லாயிருக்கு. அது ஒன்று மட்டும்தான் ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரிசையெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் இது கிஃப்டாகவும் பேக் பண்ணலாம். இதுவும் நிறைய கலர்ஸ் வெரைட்டி எல்லாமே இருக்குது. பாட்டில்ஸ் வந்து இது வந்து சுடு தண்ணி ஊற்றினா கூட நம்மளுக்கு வந்து நல்லா அப்படியே இருக்கும், எதுவும் ஆகாது. ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் வந்து மாறுபடும். வெரைட்டிஸும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணால் இது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பூஜை கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அது சில்வரில் காமிச்சேன். இது உள்ளே பாருங்கள், பெயிண்டிங் வச்சு நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸஸ். இந்த மாதிரி சில்வர்லேயே வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. மேலே வந்து நல்லா பெயிண்டிங் கொடுத்து நல்லா இருக்குது. இதுலேயும் வந்து டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குங்குமம் சிமிழ் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் தக்கையாக தான் இருக்கும். ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மாடு அந்த கன்றுக்குட்டியோடு இருக்கும் இல்லையா, இது கீழே வந்து நட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா கழட்டிக்கலாம் போல். அப்புறம் விளக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்கு பாருங்கள். அப்புறம் இது வந்து செப்பு பிளேட்டு சின்னதாக இருக்கும், இதுவும் கிஃப்ட்டில் வைக்கலாம். அப்புறம் கிருஷ்ணர் ஃபோட்டோ, இது கிஃப்ட்டில் வைக்கும்போது நம்ம ஒன்று வச்சுக்கலாம். இதை வந்து ஒட்டலாம். இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து கலர்ஸாக சூப்பராக இருக்குது. வெயிட்டும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸும் இருக்குது. இதுலேயே வேறு இது வந்துட்டு 2 அன்னப்பறவை போட்டது. இதில் வந்து நல்ல வெயிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சாமி வைக்கிறோம் இல்லையா, சாமி சிலை, அந்த மனை. இதில் வந்து குட்டியாக இருக்கு பாருங்கள், குட்டி பிள்ளையாரெலாம் இந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜார் வந்துட்டு கீழே வந்து செப்பு, மேலே வந்து அந்த பிச்சுவா பெயிண்டிங் போட்டது நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு, பிள்ளையார், அதுக்கப்புறம் பூஜை கூட எல்லாமே வந்து நல்ல வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நிறையவே இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணி
நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஃபன் பாக்ஸ் மேலே இந்த கலரு மணி, அதுக்கப்புறம் கல் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து வெயிட்டாக, அந்த மணிலாம் வச்சதுனால வெயிட்டாக இருக்குது. இதுலேயே வந்து மரகத பச்சை அண்ட் ஒயிட்டு ப்ளைனாக இது. அதுக்கப்புறம் ரோஸ் அண்டு கோல்டு கலர் சேர்ந்தது. இதுலேயும் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் அந்த ரெட் கலரில் மேலே வந்து யானை போட்டு கீழே சுற்றி ஸ்டோன்ஸு. இது பார்க்கவே வந்து நல்லா அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் ஆனால் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த பூஜையில் சாமி ரூம்லாம் வைப்போம் இல்லையா, கலசம், அது கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒயிட் கலர் மணி வச்சு நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு கிஃப்ட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு என்ன கிஃப்ட் ஐட்டம் வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.